வெல்கம் வீவர்ஸ். அது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 2026 கர்நாடகா மாநிலம் உத்திர கன்னடா அப்படின்ற பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அவரேகுப்பா அப்படின்ற ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு தம்பதிகளுக்கு சுமார் 18 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமா 2 குழந்தைகளையும் அவங்க பெற்றெடுக்கிறாங்க. அந்த 2 குழந்தைகளுமே பெண் குழந்தைகள். இதுல மூத்த மகளுக்கு 16 வயசையும் இளைய மகளுக்கு 14 வயசையும் நிறைந்து அவங்க வளர்ந்து வந்திருக்கிறாங்க. இவ்வளோ வயசான இவங்களுக்கு அவங்களுடைய அம்மா செய்யக்கூடிய தவறால தன்னுடைய குடும்பம் நடுத்தெருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய அப்பாவுடைய பெயர் ரமேஷ் நாயக். ரமேஷ் அப்படின்றவர் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல்ல போயிட்டு வேலை செய்கிறாரு. அவர் வீட்டுக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் போவார். பொதுவாகவே தெரியும், ஒரு ஹோட்டலில் போயிட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னா லீவு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அது மாதிரி இருக்க தனக்கு பிறந்ததோ 2 பெண் குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளையும் படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இவர் போய் ஒரு பெரிய ஒரு தனியார் ஒரு ஹோட்டலில் போய் தங்கி வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சு மாதம் மாதம் என்ன காசோ அது வீட்டுக்கு அனுப்பிடுவார். அவர் அனுப்பக்கூடிய அந்த காசை வச்சுட்டு தான் அவங்களுடைய மனைவி மற்றும் அவருக்கு பிறந்த அந்த 2 பெண் குழந்தைகளும் பள்ளி படிப்பு மற்றும் வீட்டு செலவுக்கு இது எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இது ரமேஷ் பத்தி. இப்போ ரமேஷனுடைய மனைவி அவங்களுடைய பேர் சுசித்ரா. அவங்களுக்கு 39 வயசு ஆகுது. அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய கணவன் அனுப்பக்கூடிய அந்த காசு வச்சு இவங்க ஓரளவுக்கு அந்த பொருளாதாரத்தை எப்படி கட்டமைச்சு தான் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல விவரம் தெரிஞ்ச ஒரு பெண்மணி. இது மாதிரி இருக்க பசங்களுக்கும் படிப்புக்கு அப்புறம் குடும்பத்துக்கு தேவையான இது எல்லாமே அவர் அனுப்பக்கூடிய அந்த காசுலேயே அழகா பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ற மாதிரியும் செலவு பண்ணுவாங்க. சரிங்களா? அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நல்ல ஒரு தெளிவானவங்க தான். படிப்பறிப்பு இல்லாம அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இது மாதிரி இருக்க ரமேஷ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு 2 மாசத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவாரு. இதற்கு இடையிலேயே அவங்களுடைய மனைவி சுசித்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா, அதே பெங்களூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சாமியார் ஒருத்தர் நல்ல ஃபேமஸான சாமியாரா, அவர்கிட்ட போயிட்டு ஜோசியம் கேட்கலான்னு சொல்லி போறாங்க. அது மாதிரி போன இடத்துல அந்த சாமியாருடைய பேர் கமலா பட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கு 47 வயசு ஆகுது. அந்த சாமியார்கிட்ட இவங்க என்னுடைய குடும்பம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த குறைகள் எல்லாம் சொல்ல சொல்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சாமியார் அவர் ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஜோதிடர் உங்களுடைய இது கொடுங்க, ஜாதகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வச்சு பார்க்கும்போது, உன்னுடைய கணவனுக்கு இப்படி இருக்குது, உனக்கு இப்படி இருக்குது, எப்படி இந்த ஜாதகம் மேட்ச் ஆச்சு, நீங்க எப்படி திருமணம் செஞ்சிட்டீங்க, அதனாலதான் 2மே பெண் குழந்தைய பெற்று எடுத்துருக்கிறீங்க, உங்களுக்கு ஆண் குழந்தையே இல்லை இப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சொல்ல அந்த பெண்மணிக்கு அவர் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி தன்னுடைய கணவன் மீது இருந்த அந்த பாசமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அந்த பாசம் இப்ப யார் மேல ஏற்படுது அப்படின்னா, இது எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா அந்த ஜோதிடர், அவர் மீது ஏற்படுது. ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுடைய வீட்டை நான் பார்க்கணும், அது மாதிரி பார்த்தேன் அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு சில பூஜைகள் செய்யணும். அந்த பூஜை செய்தா உங்களுடைய குடும்பம் நல்லா விருத்தி அடையும். அதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைகள் நல்லா பெரிய பெரிய ஜாபுக்கெல்லாம் போவாங்க, பெரிய பெரிய வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ சுசித்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா, இது எனக்கு கிடைத்த பாக்கியம், நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அப்போ என்னுடைய வீட்டுக்கு பாருங்க, அந்த வீட்டில் ஏதாவது இந்த பூஜை எதனா செய்யறதுனா கூட நீங்க செய்யுங்க, அதுக்குன்னா காசும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, சாமியார் அதாவது அந்த ஜோதிடர் கிளம்பி சுசித்ரா தங்கி கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டாண்ட வராங்க. வீட்டாண்ட அந்த வீட்டை பார்க்கறாங்க. பார்த்துட்டு இந்த பூஜை செய்யணும் அந்த பூஜை செய்யணும், அதற்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்றாங்க. அவர் சொல்ற மாதிரி ஒரு சில பூஜைகளையும் அந்த வீட்டுல செய்யறாங்க. செஞ்சுட்டு காசுன்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவரு சொன்ன அந்த காசை விட பாதி கம்மியா வாங்குறாரு. அதாவது 10,000 ரூபாய் ஆகுனா வெறும் 5,000 ரூபாய் தான் வாங்குறாரு. மீதி 5,000 ரூபாய் வீடு இருக்கட்டு விடுங்க அப்படின்றாங்க. அதாவது அந்த பாதி காசுக்கு பதிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இங்கு அடிக்கடி போற மாதிரி எனக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி நான் பகலில் மட்டும் போக மாட்டேன், இரவு நேரத்திலே போவேன். அது மாதிரி எனக்கு ஒரு வழி அமைச்சு கொடுங்க அப்படின்னு சுசித்ரா கிட்ட கேட்க, சுசித்ரா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சாமியார் தானே, ஜோதிடர் தானே, இவர் அப்படி என்ன பண்ணிட்டு போறாரு, சரிங்க சாமி நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சுசித்ராவுக்கு தெரியாது, நாம நினைக்கிற மாதிரி சாமியார் ரொம்ப யோக்கியமானவன், அந்த ஜோதிடர் ரொம்ப யோக்கியமானவன் அப்படின்னு தெரியாது.
வந்து கெட்டவன் அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப யோக்கியமானவன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அது சுத்தமா கிடையவே கிடையாது. ஒரு நாள் இரவு நேரத்துல சுமார் 11 மணி இருக்கும். அப்போ வந்து சுசித்ரா அவனுடைய வீட்டை வந்து சாமியார் ஜோதிடர் வந்து பாத்தீங்கன்னா கதவை தட்டாரு. கதவு தட்டி யாருன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் தான் கமலாப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, பயந்துட்டு ஓடி வந்து ஜோதிடர் வச்சு அவரு ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க. உள்ள வர வச்சு அவங்களுக்கு அப்பயே வந்து தோசை சுட்டு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு அங்கேயே படுக்கிறாரு. அது முதல் நாள் யதார்த்தமா போகுது. இரண்டாவது மூன்றாவது முறை அது மாதிரி அடிக்கடி வர அந்த வீட்டுல ஏற்கனவே 2 பெண்கள், நல்லா 16 வயசு 14 வயசுல 2 பெண்கள் இருக்குது. அந்த 2 பெண் குழந்தைகளை என்ன பண்ணுது அப்படின்னா, பள்ளிக்கூடத்துல ஐவி ஏதாவது டூர் மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இவர் வர ஒரு நாள் அந்த வீட்டுல சுசித்ரா மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, என்ன ஆகுது அப்படின்னா 2 பேருக்கும் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடத்தி அப்படியே அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு என்ன தவறு செய்யக்கூடாதோ அதை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போதிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னா, அடிக்கடி அந்த ஜோதிடர் இவங்களுடைய சுசித்ராவுடைய வீட்டுக்கு வர்றது போறது இது மாதிரி. இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு சில டைம்ல வருவாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் முறை இந்த தப்பு நடந்த பிறகு அடிக்கடி அவர் வந்து போறது, இவங்களும் அடிக்கடி அந்த ஜோதிடர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போறது இது மாதிரி இருக்க, கூடவே தன்னுடைய மகள்களையும் அழைச்சிட்டு போறாங்க. அவன் போய் பார்த்து இது என்னுடைய மகளுக்கு ஜோசி சொல்லுங்க, என்னுடைய சின்ன பொண்ணுக்கு இது மாதிரி தோஷம் இருக்குதுன்றாங்க, அது என்னன்னு சொல்லி பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைகளையும் சொல்ல சொல்ல இது எல்லாமே ஜோதிடருக்கு அட்வான்டேஜ் அமைது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, திரும்ப வந்து உங்க வீட்டாண்டு வரணும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு வாரத்துல 4 நாள் அந்த வீட்டாண்டு வந்து போற மாதிரி ஜோதிடர் வந்து அமைச்சுக்கிறாரு. இது மாதிரி வந்து போற விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரமேஷனுடைய உறவினர்கள் வீடு தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, என்னடா அந்த ஜோசிக்காரன் அடிக்கடி உங்க வீட்டாண்டு வந்து போறான், அதோடு மட்டும் இல்லாம பகல்ல மட்டும் வரது இல்லாம இரவுலயும் வரான், எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது, உன் மனைவியை கூப்பிட்டு நீ என்னன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உடனே ரமேஷ் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அதாவது மனைவிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி அந்த ஜோசிக்காரனை எதுக்கு வீட்டாண்ட சேர்த்துட்டு இருக்கிறேன், போனியா பாத்தியா அது வரைக்கும் விட தானே, ஏன் அவனை வீட்டாண்டெல்லாம் வர சொல்றேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, நீ அமைதியா போய் அவரு தன்னுடைய வீட்டுக்கு வந்து போறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் கேட்ட கேள்வியை வாய் அடிச்சு அவங்க வைக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய கணவன் ரமேஷுக்கு தன்னுடைய மனைவியின் மீது ஒரு சில கோபங்கள், ஏன் அப்படின்னா தான் சொல்றது கேட்கவே இல்லையே, இவ என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் கடிது. அதாவது சரியா அவரு கால் பண்ணி ஒரு 7-8 நாள்ல அவங்களுடைய மூத்த மகள் ரமேஷுக்கு கால் பண்றாங்க. அப்பா நீங்க எங்க இருக்கிறீங்க, உடனடியாக கிளம்பி வீட்டாண்டு வாங்க, அம்மாவனுடைய நடத்தை சுத்தமா சரியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மூத்த மகள் கால் பண்ணி சொன்னதுமே ரமேஷுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே வேலையெல்லாம் கட்டி போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா தன்னுடைய மனைவி ஒரு சின்ன பொண்ணு மாதிரி, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே மாறி இருக்குது. இதை பார்த்து இவர் நல்லா ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. தன்னுடைய மனைவி தரம் புரண்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத கூப்பிட்டு வான் பண்றாரு. தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த சாமியாரோடு உனக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்குது, அவர் வந்து ஒரு ஜோதிடர், நமக்கு எல்லாமே சாமி மாதிரி தான், அவரெல்லாம் நீ இது மாதிரி தவறா பயன்படுத்துது, உனக்கு தான் பாவம் அப்படின்னு சொல்லி ஏதோ எடுத்து சொல்றாரு. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, அவனுடைய கணவனுக்கும் அதாவது ரமேஷுக்கும் சுசித்ராவுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்படுது. நீ யார் அதை கேட்கறதுக்கு, நீ போயிட்டு வேலையை பாரு, வீட்டுக்கு வர்றதே 3 மாசத்துக்கு ஒரு முறை 4 மாசத்துக்கு ஒரு முறை இருந்த, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த மனக்கவலையில என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய 2 மகள்களையும் சுசித்ரா அழிச்சிட்டு நேரம் அந்த ஜோசியர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டாண்ட போயிட்டு தங்குறாங்க. அது மாதிரி தங்கி அவருக்கு வந்து பணிவிடை வேலை செய்யற மாதிரி, இவங்க வந்து பணிவிடை பெண்ணு மாதிரியும் அந்த ஜோடியர் இருக்கக்கூடிய அவங்க வீட்டாண்டே போறது. அங்கே வந்து அந்த ஜோசியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சப்போர்ட்டாக இருக்கிறது. பிறகு இரவு நேரத்தில் 2 பேரும் தனியாக சந்திக்கிறது. இது மாதிரி இருக்க ஏற்கனவே அவங்களுடைய மூத்த மகள் தான் இவங்க செஞ்ச தவிர அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் அவங்களுடைய மூத்த மகள் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா தன்னுடைய அம்மாவும் அந்த ஜோதிடரும் தனிமையில் இருக்கிறது பார்த்துட்டு ஓடி வந்து தன்னுடைய அம்மாவை சராமரியா கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த ஜோதிடர் மூஞ்சி மேலே காரி துப்பி இருக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ உனக்கெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி, மற்றவனுடைய மனைவின் மீது நீ இது மாதிரி காம வெறியோடி இருக்கிறியே, இதில் வேற நீ ஜோசியம் வேற வெளியே சொல்லியிருக்கிறியே, இந்த நொடியிலிருந்து உங்க வீட்டை நான் சுத்தமா இறக்கவே மாட்டேன், முதல்ல நானும் என் தங்கச்சியும் 2 பேர் கிளம்பி என்னுடைய அப்பா ஊருக்கே நாங்கள் போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாம உடனே அவங்களுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி அழுதுட்டே சொல்றாங்க, அப்பா அம்மா வந்து சரியில்லை, அம்மா வந்து இந்த ஜோசிக்காரன் கூட தனிமையில் இருந்ததை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே உடனே ரமேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா, நீயும் உன்னுடைய தங்கச்சி 2 பேர் கிளம்பி நம்மளுடைய வீட்டுக்கு வந்துருங்க,
மற்றது பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி ரமேஷனுடைய மூத்த மகளும் அவங்களுடைய எளிய மகளும் கிளம்பி ரமேஷனுடைய சொந்த ஊருக்கே போயிடுறாங்க. அவங்க வீட்டிலேயே போயிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி இருக்க ஒரு வாரம் போது, 2 வாரம் போது, 3வது வாரம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஜோதிடர் சுசித்ரா அவங்களா கூட ஒரு 4-5 அதாவது கை பசங்க சொல்லுவாங்க இல்லையா, கொடிய வச்சுப்பாங்களே அது மாதிரி ஒரு 4-5 பேர் வந்து அழைச்சிட்டு வராங்க. கார்ல வந்துட்டு நேரம் வந்து ரமேஷுடைய வீட்டாண்ட நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு நேராக போயிட்டு அந்த 2 பெண் குழந்தைங்களையும் கூப்பிடுறாங்க. வாங்க போகலாம், நம்ம இருந்து அங்கேயே போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு அந்த 2 பெண் குழந்தைங்களையும் நாங்கள் வரவே மாட்டோம், நல்லதோ கெட்டதோ நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அது மாதிரி வாக்குவாதத்தில் வந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே ரமேஷ் அங்கே வந்து என்ட்ரி ஆகுறாரு. ரமேஷ் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ரமேஷனுடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட என்னுடைய 2 மகள்களையும் நீ தான் பார்த்துக்கணும், சரியா? இது ஏன்னா ஒன்று 1 வயசு பொண்ணுங்க வெளியே வந்து தனி வீடெல்லாம் கொடுத்துருந்தா அப்படின்னா எவனா வீட்டில் புகுந்து தன்னுடைய மகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மளே ஏற்படுத்திற மாதிரி இருக்கும். ஆகையால தன்னுடைய தம்பியினுடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தன்னுடைய தம்பியை கூப்பிட்டு, இதற்கு பிறகு என்னுடைய மகள் அவங்களுடைய அம்மா கூட போக மாட்டா, உங்க கூட தான் இருப்பா, இவங்களை ஃபர்ஸ்ட் கிளம்பி வெளியே போக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எவ்வளவு கெஞ்சி பார்த்தா இந்த பெண்கள் வராத காரணத்தால் கிளம்பி திரும்ப போயிடுறாங்க. இல்லை என்ன அப்படின்னா, அப்பயாவது சுசித்ரா வந்து தன்னுடைய மகளை கூட நான் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் இல்லை, அவங்க திரும்பி அந்த சாமியாரா கூடவே போயிருக்கிறாங்க. திரும்ப ஒரு 2 வாரம் கழிச்சு தன்னுடைய கணவன் வீட்டில் இருக்க மாட்டான், இப்போ போனோம் அப்படின்னா தன்னுடைய மகள்களை ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற எண்ணத்துல கிளம்பி போறாங்க. கிளம்பி போயிட்டு தன்னுடைய 2 மகள்களையும் அழைக்கிறாங்க. அழைச்சதுமே அவங்களுடைய இளைய மகள் தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய அப்பா இந்த டைம் வந்து வேலைக்கு போகவே இல்லை, ஊர்லயே தான் இருக்கிறாரு. உடனே அந்த இடத்துக்கு வராங்க. நான் தான் ஏற்கனவே என்னுடைய மகள்கள் எல்லாம் அவங்க கூட அனுப்ப மாட்டேன் நம்பி அப்படின்னு சொல்லி சொன்னேன், திரும்ப எதற்கு வந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறேன், நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு நபர் என்ன பண்றா அப்படின்னா, அவங்களுடைய கார்ல ஒளித்து வைத்திருந்த ஒரு கத்தியை நேரம் கொண்டு வந்து ரமேஷனுடைய வயிற்றுக்கு மேல் பகுதியில ஒரு குத்து குத்துறான். அதுக்கு பக்கத்துல ரமேஷனுடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரே குத்துறான். அவனுடைய தம்பியோட ஃப்ரெண்ட் வசந்த்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரையும் 3 பேரையும் அப்படியே கத்தியால குத்துறான். இது மாதிரி கத்தியால குத்துனதுல இதுல என்ன ஆகுது அப்படின்னா, வசந்துக்கு உயிரே போயிடுது. இவங்க 2 பேரும் அப்படியே ரத்த வெள்ளத்துல அப்படியே துடிக்கிறாங்க. உடனே வந்து ஸோ எமர்ஜென்சி கால் பண்ணி அவங்களை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது, இதில் வசந்த் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது செத்து போயிடுறாரு, ஒருத்தர் காலி. மற்ற 2 பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மருத்துவமனையிலிருந்து இது மாதிரி என்னுடைய மனைவி ஆள் வச்சு என்னை வந்து கொலை பண்ணிட்டா, இதில் வந்து என்னுடைய தம்பியுடைய நண்பன் வசந்த் அப்படின்றவங்க இறந்துட்டாங்க, இதற்கு இவங்க தான் காரணம், கூட வந்து அந்த சாமியார் பூசாரி அதாவது அந்த ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நேராக போயிட்டு ஜோதிடர் போய் பார்த்தா ஜோதிடர் வந்து தலைமறைவாயிட்டு இருக்கிறாரு. போலீஸ்க்கு இப்பயோ தெரிஞ்சிச்சு, இந்த ஆள் ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறான், எங்கேயோ தலைமறைவு இருக்கிறான் அப்படின்ற எண்ணத்துல அந்த ஆள் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி தேடனா ஜோதிடர் ஒரு மலைக்கு இடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து தனியா இருக்கிறாரு. அவரை ரவுண்டு கட்டி தூக்குறாங்க. தூக்கிட்டு அந்த ஜோதிடர் வந்து மாட்டிட்டான், நீங்க யாரா இருந்தாலும் வந்து சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு கொஞ்சம் ஒருத்தரை வந்து சரணடைகிறாங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்மணி தான் காரணம். ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து இந்த பூசாரி கிட்ட அதாவது ஜோதிடர் கிட்ட ஆசை வார்த்தைகளை தூண்டி அமைதியாக அந்த நபரை வந்து உசுப்பேத்தி விட்டு அவராக கூட வந்து தனிமையில உல்லாசத்தில் இருந்த அந்த பெண்மணி தான் அப்படின்னு சொல்லி சாமியார் எல்லாமே எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கொலை பண்ணதும் இவங்க ஒத்துக்கிறாங்க, ஆமா நான் பண்ணதான் அப்படின்னு சொல்லி அந்த கொலையும் ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விசாரணை வந்து போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் இதுக்குண்டான தீர்ப்பு அப்படின்றது இன்னும் வரவே இல்லை. ஏன்னா பிப்ரவரி மாதம் தான் நடந்திருக்குது, போன மாதம். ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட வயசு தன்னுடைய மகள்களுக்கு வந்த பிறகு எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டு விடுவது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதையே வந்து சுசித்ரா நினைச்சிருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய 2 மகள்களுடைய வாழ்க்கை குட்டிச்சரா போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு தவறான ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய மனைவி கரெக்டா இருப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ரமேஷ் 2 மகள்களையும் தன்னுடைய அதாவது மனைவியை நம்பி விட்டு போயிட்டு வேலை செய்யறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு முதல் பாதுகாப்புனாவே அவங்களுடைய அம்மா தான், அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய அப்பா, சரிங்களா? ஆனா அவங்களுடைய அம்மா செய்யக்கூடாத அந்த தவறுகளை செஞ்சு இப்போ கட்டாயம் வந்து ஜெயில் அப்படின்றது போதே தீருவாங்க. அந்த குழந்தைகள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாத்துக்கும் சிரமப்படுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ யாரும் இது மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.